بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவினுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் ஏக இறைவனாகி அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அப்படி தன்னால் படைக்கப்பட்ட அந்த மனித சமுதாயம் தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏராளமான அமல்களையும் அதற்கான வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அப்படி இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற அந்த அமல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் எதுவென்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய அந்த தொழுகை. அப்போ தொழுகை என்பது அல்லாஹுவால் கற்றுத்தரப்பட்ட அமல்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமலாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் ஒவ்வொருவரும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே ஒவ்வொரு நாளும் அந்த கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதில் அதிகமாக ஒரு சிரத்தை எடுத்து அந்த கடமையை நிறைவேற்றி கொண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த கடமையான தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அதற்காக கடுமையான தண்டனை நமக்கு வழங்கப்பட இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகையை தொழாத காரணத்தினால் நமக்கு குற்றம் பிடிப்பான் என்ற அடிப்படையை சரியான முறையில் விளங்கி வைத்தவர்களாக இருக்கிறோம். அப்படி விளங்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த கடமையான தொழுகையை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலரையும் பார்க்கிறோம். அதை சரியான முறையில் நிறைவேற்றி வருபவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கடமையான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாளை மறுமையிலே நாம் தண்டனைக்குரியவர்களாக மாற மாட்டோம், நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிட மாட்டோம் என்ற அடிப்படை காரணத்தை விளங்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே, நிறைய சொற்பொழிவுகளில் அல்லாஹுடைய நாளை மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய விசாரணையே தொழுகையை பற்றி தான். அந்த ஒரு விஷயம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற காரணத்தினால் இந்த 5 வேளை கடமையான தொழுகைகளில் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், சரியாக தொழக்கூடியவர்களாக நம்ம மாறிடுறோம். ஆனால் அதே நேரத்தில் சுன்னத்தான உபரியான அந்த நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது. தொழுகை என்று சொல்லாமல் உபரியான வணக்க வழிபாடுகள்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த வணக்க வழிபாடுகளில் கூட எப்படி இருக்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் கடமையான தொழுகையை எப்படி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறானோ, எப்படி அதை நிறைவேற்றாவிட்டால் தண்டனை தர இருக்கின்றானோ, அதே போல் இந்த சுன்னத்தான உபரியான இந்த தொழுகைகளை பற்றி எல்லாம் விசாரிக்க மாட்டான். அதற்கு எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது நாளை மறுமையில் என்ற அடிப்படையை விளங்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதில் அலட்சிய போக்கு தன்மையோடு இருக்கின்ற மக்களை நம்ம பார்க்குறோம். உண்மைதானே? ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே இந்த உபரியான அந்த தொழுகைகள் இருக்குது, அதில் சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? அப்போ அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகள் இருக்குது, அந்த தொழுகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அல்லாஹ்விடத்திலே நம்மை அதிகமான ஒரு நெருக்க முடியவர்களாக ஆக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஏராளமான செய்திகளை நாம் பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ்வோடு நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த உபரியான அந்த அமல்களில் இந்த இரவு தொழுகை தொழுகிறோமா இல்லையா, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ரமலானுடைய காலமாக இருக்கிறது. ரமலானுடைய கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். ரமலானுடைய முதல் 20 நாளில் என்ன பண்ணோம், இஷா ஜமாத்தோடு சேர்ந்து முன்னேறத்திலே அந்த இரவு தொழுகையை நாம் ஜமாத்தாக தொழக்கூடியவர்களாக இருந்தோம். விதிவிலக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இரவு தொழுகையில் அந்த வித்ரு தொழுகையை மட்டும் கடைசியில் அவங்களுடைய வீடுகளுக்கு போய் இல்லை பள்ளிவாசலுக்கு வந்து இதனுடைய அந்த கடைசி பகுதியில் தொழக்கூடியவர்களாக இருக்கிறத பார்த்தோம். கடைசி 10 நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிவாசல்ல நிர்வாகத்திலே முடிவு பண்ணி அதை லேட்டாக நம்ம அந்த இரவு தொழுகையை தொழுது கொள்வோம். இறைவனுடைய அந்த கடைசி பகுதி இருக்க மூன்றாம் பகுதி அதெல்லாம் நம்ம தொழுது கொள்வோம் என்ற அடிப்படையில் டைம் ஃபிக்ஸ் பண்ணி தொழுகை நேரத்தை மாற்றி தொழுகிறோமா இல்லையா? அப்போ அப்படி தொழக்கூடிய அந்த இரவு தொழுகையை
பெரும்பாலான நம்மளுடைய உள்ளத்தில் என்ன ஒரு சிந்தனை இருக்கிறது, அதை பற்றி தெளிவான விஷயம் இருக்கிறது என்றால் ரமலானில் மட்டும் தொழுதா போதும். விதிவிலக்கா சில பேர் இருப்பாங்க, டெய்லி தொழக்கூடியவங்க, அவர்களை பற்றி பேசவில்லை. பொதுவாக இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் இரவு தொழுகை தொழுகிறோமே ஜமாத்தாக வந்து பள்ளிவாசலில், அந்த இரவு தொழுகையை நாம் ரமலானுக்கு பிறகு கடைபிடிக்கிறோமா? இதுதான் கேள்வி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த இரவு தொழுகை என்பது ரமலானுக்காக உள்ள தொழுகை என்று தான் பல பேருடைய எண்ணம் இருக்கிறது. இதில் ஏகத்துவ சிந்தனையில் இருக்கிறவங்க, ஏகத்துவ சிந்தனைக்கு அப்பாற்பட்டவங்க என்றெல்லாம் விதிவிலக்கு கிடையாது. பெரும்பாலும் அப்படித்தானே? நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தா தெரியும். நம்ம பள்ளிவாசலில் ஜமாத்தான் தொழுதுறோம், மற்ற நாட்களில் வீட்டில் இருக்கும்போது நாம் என்ன தொழுகிறோமா? அதில் பெரும்பாலும் பார்த்தோம்னா 100க்கு 25% தான் நம்ம தேரும் இந்த இரவு தொழுகை தொழக்கூடிய விஷயங்களில். ஆனால் அந்த தொழுகையில் அப்படி இருக்கக்கூடாது. அந்த இரவு தொழுகை சரியான முறையில் நாம் ரமலானுக்கு பிறகும் ஃபாலோ பண்ணி தொழுது கொண்டு வந்தோம் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அது நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. எந்த அளவிற்கு அந்த இரவு தொழுகையுடைய சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். நோன்பு நோக்கிறோமா இல்லையா? ரமலானுடைய நோன்பு, அந்த ரமலான் மாத நோன்புக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய அந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு தான் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, வ அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். அதாவது கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இரவு தொழுகை தான் என்பதாக, தஹஜ்ஜத் என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நம்ம பார்க்கிறோம். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2157 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அப்போ எந்த அளவு சிறப்பித்து சொல்றாங்க, நோன்புல ரமலான் மாத நோன்புக்கு அடுத்து சிறந்தது முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. தொழுகையில் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் அது இரவு தொழுகை என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும் தானே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதும். இரவு தொழுகை என்பதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் எல்லா ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நம்ம அதில் வந்து ரொம்ப அலட்சியமாக பொறுப்போக்காக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான், வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. நல்லவர்களுடைய பண்பை பற்றி சொல்லும்போது சொல்லி காமிக்கின்றான், வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் தமது இறைவனுக்காக சஜிதா செய்தும் நின்றும் இரவை கழிப்பார்கள் என்பதாக திருமறை குர்ஆனில் 25வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ இங்கே நல்லவர்களுடைய பண்பா எதை சொல்கிறான்? அவர்கள் தமது இறைவனுக்காக சஜிதா செய்வார்கள், நின்று இரவை கழிப்பார்கள் சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த இரவு தொழுகையை நாம் அந்த கடைசி நேரத்தில் இப்போ தொழுகிறோமா இல்லையா, ரமலானுடைய கடைசி 10ல் ஒரு 2 மணி டைம் வச்சு தொழுகிறோமா இல்லையா, அதே போல் அந்த கடைசி நேரத்தில் நம்மளுடைய இல்லங்களில் நாம் எழுந்து மற்ற நாட்களில் தொழக்கூடிய மக்களாக நாம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம். அதே போல் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லி காமிக்கின்ற இன்னொரு வசனத்தில், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். அச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தமது இறைவனை பிரார்த்திக்க அவர்களின் விலாப்புறங்கள் படுக்கைகளிலிருந்து விளங்கும் என்பதாக சொல்லி காமிக்கிறான். நல்லவர்கள் இருக்கிறாங்களே, இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய அடுத்த கேட்டகரி இந்த வசனத்தை சொல்றான். அச்சத்தோட எதிர்பார்ப்போட முதல் அல்லாஹ்விற்கு பயந்த இறையச்சவாதிகளாக இருப்பாங்க. எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பேராசையோடு இருப்பாங்க. அவர்களுடைய அப்படி அச்சத்தோடு எதிர்பார்ப்போட பேராசை கொண்டு அல்லாஹ்வை இரவில் நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுவார்கள், விழாப்புறங்கள் எழுவும் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ என்ன அந்த விஷயம்னா, இரவு தொழுகை என்பதை நம்ம சரியான முறையில் தூக்கத்திலிருந்து விழுத்து இந்த கடைசி நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் சிறப்பை பெற்றுத்தரும், அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை பெற்றுத்தரும். இந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அதை சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இரவு தொழுகையை பற்றி நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம்ல, அதுக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம பேசணும்னா தொடர் உரையாக போட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு செய்திகள் அதில் இருக்குது. இப்போ அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்னஃபில் லைலி லஸாஆ, நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரம் இருக்கிறது, லா யுவாகிஃபுஹா ரஜுலுன் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான மனிதர் சரியாக இந்த நேரத்திலே யஸ்அலுல்லாஹ ஹைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா, இம்மை மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை. இல்லா அஅதாஉ இய்யாஹு வ ஸாலிக குல்லு லைலத்தின், இது ஒவ்வொரு இரவிலும் நடக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இரவில் ஒரு நேரம் உண்டுன்னு சொல்கிறாங்களே, அது வெறுமனே எழுந்து சும்மா கையை ஏந்தி பிரார்த்தனை மட்டும் செய்யறதுக்குள்ள நேரம் அது.
இரவிலே ஒரு நேரம் இருக்கு என்று சொன்னால் அந்த இரவு தொழுகை தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொல்லுவோமே, அதை தொழக்கூடிய அந்த நேரத்தை பற்றி தான் சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அந்த விஷயத்தை கபூல் செய்து கொள்வான். இது ஒவ்வொரு இரவிலுமே நடக்கிறது என்பதாக இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்போ இரவு தொழுகை என்பது எந்த அளவிற்கு, இரவில் நின்று வணங்குவது என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கமானவர்களாக மாறுறோம், அவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் நாம் என்னவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து கொள்வான் என்ற அடிப்படையில் இந்த செய்தியின் மூலம் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய நிலையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க என்பதை நாம் பார்க்கணும். எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. யார் கனவு கண்டாலும் அந்த கனவை வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி அதனுடைய விளக்கங்கள் என்ன என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகள் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலையை அவர்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கனவை அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து மனம் முடிக்காத ஒரு இளைஞனாக இருந்தேன், பள்ளிவாசலில் தான் நான் உறவக்கூடியவனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவை போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி கேட்குறது அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது. ஒரு இளைஞனாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, ஒரு கூச்சத்தோடு இருக்கிறாங்க போல. அப்போ அந்த கனவை வந்து என்ன கனவு காண்றாங்கன்னு சொன்னால், 2 மலக்குமார்கள் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு கிணறு போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழியை காமிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அது ஒரு கிணறு போல் இருந்தது. அது வந்து கிணற்றுக்கு எப்படி சுவர் எழுப்பப்பட்டிருக்குமோ சுத்திரும், அதே போல் சுவர் எழுப்பப்பட்டிருந்தது ஓரத்தில். உள்ளே பார்த்தா அது ஒரு நரகத்தினுடைய ஒரு கிணறு. அந்த கிணறுல மக்கள்லாம் இருந்தாங்க நரகத்தில். அதில் எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் இருந்தார்கள். அவங்க சொல்லக்கூடிய செய்தி, எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் இருந்தாங்க. அப்படி அந்த பார்த்ததற்கு பிறகு நான் அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தேன். அப்பொழுது இன்னொரு வாரம் என்னிடத்துல வந்து, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் பீதி அடையாதீங்க, பயப்படாதீங்க என்று அந்த அளவுக்கு ஒரு நன்மாராயம் சொன்னார்கள் அந்த மாணவர் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தியை அவங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லி இந்த கனவை அர்த்தம் விளக்கம் கேட்பதற்கு தயங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி இவருக்கு சகோதரியாக இருக்கிறாங்க, அவங்களை அனுப்பி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் விளக்கம் கேளுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் உமர் அவன் இருக்கார், அவர் ஒரு சிறந்த மனிதர். அவர் வந்து இரவின் ஒரு பகுதியில் நின்று தொழக்கூடியவராக இருந்தால் நன்றாக இருக்கும், ஒரு சிறந்ததாக இருக்கும் என்பதாக அவர்கள் இந்த செய்தியை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடியதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை போய் சொன்னவொன்னே என்ன சொல்கிறாங்க, அவர் சிறந்த மனிதர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இரவில் ஒரு பகுதியில் நின்று வழங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சொன்னால், தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சொன்னால் அது அவங்களுக்கு நன்றாக இருக்குமே என்ற அடிப்படையில் விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு நான் இரவிலே சிறிது நேரமே தவிர நான் உறங்குவதில்லை என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை இந்த ஹதீஸ் வாயினால் அவங்க பார்க்குறோம். அப்போ இதில் என்ன விளங்கணும், அவங்க கண்ட கனவை போய் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை தான் சொல்கிறாங்க, இரவில் ஒரு சிறு பகுதியில் நின்று வணங்கினா ஒரு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் பார்க்குறோம். இந்த ஹதீஸை உள்வாங்கி நாம் இந்த ரமலான் மாதத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக சொல்லப்பட்டது போல இந்த இரவு தொழுகையில் ஈடுபடுறோமே, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இரவில் ஒரு இந்த சிறு பகுதியில் அப்துல்லாஹ் இப்னு உமர் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் எப்படி சொல்லி கொடுத்து காமிச்சாங்க, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளுடைய குடும்பத்தில் சொல்லணும், நம்மளுடைய மனைவிக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு, நம்மளுடைய வாப்பா தாய் தகப்பனுக்கு எல்லாருக்குமே சொல்லணும். இந்த இரவு தொழுகையுடைய சிறப்பு என்பது அபரிதமான ஒரு சிறப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்க, இவங்க போய் அந்த நரகத்தை பார்த்துட்டு நரகத்தில் பாதுகாப்பு கேட்குறாங்க, நீங்கள் பீதி அடையாதீங்க, உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கவலை இல்லைங்கிற அடிப்படையில் ஒரு நன்மராக சொல்லப்படுது. அப்போ இந்த இரவு தொழுகை தொழுவதனால நரகத்திலிருந்தே ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வாழ்க்கை, அந்த மறுமையுடைய வாழ்க்கை மாறும்னு சொன்னால், அப்போ இந்த இரவு தொழுகையை கடைபிடிக்கணுமா இல்லையா, அதில் அலட்சியமாக இருக்கும். இந்த இரவு தொழுகைன்னு இல்லை, உபரியாக இருக்கிற எல்லா வணக்க வழிபாடுகள்லையுமே அலட்சியமுடையவர்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அலட்சியம் காட்டக்கூடாது இரவு தொழுகை என்பதற்கு இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அவங்களுடைய மகளார் வீட்டுக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து இந்த அறிவிக்கிறது யாருன்னா அவங்களுடைய மகளார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அறிவிக்கிறாங்க. வந்து தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு கேட்குறாங்க, மகள்கிட்டையும் மருமகள்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழலையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் உயிர்களெல்லாம் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறது தானே, அல்லாஹ்வுடைய கைவசம் அனைத்து மனிதர்களுடைய உரிமை இருக்குது, எங்கள் உயிரெல்லாம் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்குது தானே,
அவன் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப நாடினால் எங்களை எழுப்பி விடுவான் என்ற பதில சொல்றாங்க. சாதாரணமாக நான் இப்போ தான் சொல்லுவோம், நம்ம போய் கேட்டோம்னா ஏன்பா இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி தொழுவைக்கு வரல ஏதாவது செய்தி கேட்டோம்னா தூங்கிட்டேன் இல்லை ஒரு வேலையை போயிட்ட மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய உயிரை எந்த ரப்பு கையில் வச்சிருக்கிறானோ அவங்க எங்களை தூக்கத்துலேருந்து எழுப்பலை, அல்ல நான் எழுப்புவான், எழுப்பலை நாங்கள் தொழலை அப்படிங்கிற மாதிரி பதில சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே அதுக்கு கொடுக்காம எழுந்து போயிடுறாங்க. போகும்போது தன்னுடைய தொடையிலே கையை தட்டியவர்களாக நிச்சயமாக மனிதன் தர்க்கம் செய்பவனாகவே இருக்கின்றான் என்பதாக ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. இப்போ சிந்திச்சு பாருங்க, எத்தனை நேரங்களில் இந்த இரவு தொழுகையை விட்டுருங்க, கடமையான தொழுகை நேரத்தில் நம்மளுடைய நண்பர்கள் சகோதரர்கள் வெளியில் அப்படி நிற்பாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்கலாம் தொழக்கூடிய நேரம் ஆகிடுச்சு அப்போ தொழுதுட்டு வந்துருமோன்னு கேட்டால் என்னவெல்லாம் தர்க்கம் பேசுகிறத பார்க்குறோம். வியாபாரத்துக்கு முக்கியம் கொடுத்துட்டு தொழுகையை லேட் ஆகுறத பார்க்குறோம். இல்லை ஒரு முக்கியமான நபரை வேற விஷயமா சந்திக்கணும்னு சொன்னால் அதுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு தொழுகை நேரத்தை தவற விடுறத பார்க்குறோம். இப்படி அலட்சிய போக்கு நிறையா இருக்குதா இல்லையா? வணக்க வழிபாடுகள் என்று இஸ்லாம் எதையெல்லாம் காட்டி தரப்பட்டிருக்கிறதோ அதில் தான் மனிதன் அலட்சியமாக இருக்கிறான். தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஒரு மனிதரை சந்திக்கணும், ஒரு நாள் நமக்கு ஆதாயம் கணக்கு இருக்கிறது, ஒரு 12:30 மணிக்கு போனால் போதுன்னு சொன்னால் 11:30 போய் நிற்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு வணக்கத்தை வழிபாடு செய்கிறதுக்கு வரணும்னு சொன்னால் 1 மணிக்கு ஜமாத் ஆரம்பம்னா 12:50 தான் வரும், 12:55 தான் வரும். இது இருக்குதா இல்லை எல்லாத்தையுமே இந்த பழக்கம்? அப்போ அந்த அளவுக்கு பாருங்க, தன்னுடைய மகள், அவருடைய செல்ல மகள், தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன அந்த மகள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க தொழலன்னு சொன்னால் சரி இனிமேல் கரெக்டாக தொழுது அப்படின்ட்டு போகலை. அதற்கு அலிரலில்லாஹு சொன்ன அந்த தர்க்கமான வார்த்தைக்கு தக்க பதில் சொல்லவர்களாக எழுந்து சென்றுக்கிட்டு மனிதன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம். இது யாருக்கு சொல்கிறாங்க? தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும். அப்போ நாம் இந்த தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறோமே, அப்போ நமக்கு என்ன அல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் இருந்தால் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போது இரவு தொழுகை என்பது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு தொழுகை அல்ல. இந்த அடிப்படை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இரவு தொழுகைக்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் விளங்கிய மக்களாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், இது தெளிவாக விளங்கி இந்த இரவு தொழுகையை இந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க இன்னும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தோம், ஒரு நேரம் இருக்கிறது, நேரத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இரவில். அந்த நேரத்தில் இரவில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால் அவன் எதையுமே தராமல் இருக்க மாட்டான், நிச்சயமாக அந்த துவா கபூல் செய்யப்படும், உங்களுக்கு அவன் தருவான், ஒவ்வொரு இரவும் நடக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தையும் பார்க்குறோம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய விஷயம் இருக்கிறத பார்க்குறோம். அவருடைய மகனாரை கூட பிற்காலத்தில் அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செய்திக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் அவர்கள் இரவு நேரத்தில் கம்மியாக தவிர உறங்கியது அவங்களும் அறிவிக்கிறாங்க. ஒரு சில அறிவிப்புகள் அதுவும் பின்னாடி சேர்ந்து வருது. அப்போ இந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் அந்த இரவு தொழுகைக்கு கொடுக்குறத பார்க்குறோம். நம்ம தெளிவாக இதையும் விளங்கிக்கணும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தி தான். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதியில் 2485 2409 பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, அஃப்சு சலாம நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், வ அத்இமு தஆம ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வ ஸல்லு வன்னாசு நியாமு மக்கள் தூங்கும் பொழுது நீங்கள் தொழுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம் இதனால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நம்ம சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன வருது, சலாத்தை நீங்கள் பரப்புங்க, ஏழைகளுக்கு உணவளிங்க, இன்னும் நீங்கள் மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுவுங்கள், இதனால் நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைவுங்க. மக்கள் தூங்கக்கூடிய நேரம்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக சில பேர் மதியானத்துலாம் தூங்குவாங்க சாப்பிட்டு, அந்த நேரத்தை எடுத்துக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்திலே மக்கள் உறங்குற நேரம் பொதுவாக நம்ம பார்ப்போமா இல்லையா? ஒரு சில பகுதிகளில் இங்கே நமக்கு இரவாக இருந்தால் இங்கே பகலாக இருக்கும், அது விதிவிலக்கு. நம்மளுடைய பகுதிகளெலாம் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மக்களும் தூங்குவாங்கன்னு ஒரு நேரம் நமக்கு தெரியும் தானே, ஜென்ரலாக வணங்கி வச்சுருப்போம் பொதுவாக. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இரவின் கடைசி பகுதியில் நாம் எழுந்து நாம் தொழுதோம்னு சொன்னால் நம்ம சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக கிடைக்குது. சொர்க்கத்தில் எப்போ நுழைய முடியும்? அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றோம்னா, அல்லாஹுடைய நேசத்தை பெற்றோம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒவ்வொருயான வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலம் சொர்க்கத்தில் நுழைய முடியும். இதை உள்வாங்கிய மக்களாக இந்த இரவு தொழுகை ரமலானுக்கு பிறகும் இரவு தொழுகையை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக, சரிவர செய்து வரக்கூடிய மக்களாக நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையில் இரவு தொழுகையினுடைய அந்த சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன, அதை சொல்வதற்கு நமக்கு இங்கே இருக்கிற நேரம் பற்றாக்குறையாயிடும். இன்னொரு சம்பவத்தை நம்ம சம்பந்தப்பட்ட இரவு தொழுகை சம்பந்தப்பட்ட இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். உபரியான வணக்கங்களை நம்ம கடைசியாக தொழுகிறோமா இல்லையா? தொழுகின்ற அந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றி வந்தோம்னு சொன்னால் இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறுவோம் என்பதை முதல் உரையிலே நாம் பார்த்தோம்.
அதற்கு இன்னொரு செய்தியை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் கூறியதாக. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் கூறினான், எவன் என்னுடைய நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று செய்தியை சொல்லிட்டு, எனக்கு விருப்பமான செயல்கள் இருக்குது, அந்த செயல்கள் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. என்னுடைய அடியான் என்னோட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடமையாக்கி இருக்கின்ற அந்த வணக்க வழிபாடுகளை செய்யணும், செஞ்சால் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் செய்தியை சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க. என்னுடைய அடியான் கூடுதலான நஃபிலான வணக்க வழிபாடுகள் இருக்குது, அதன் மூலம் என்னுடைய பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க. முதல்ல கடமையாகிய வணக்க வழிபாடுகள் மூலமாக நெருங்க முடியும்னு சொல்லி காமிக்கிறதாக சொல்கிறாங்க. இரண்டாவதாக நஃபிலான வணக்க வழிபாடுகளால் அவன் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான், இறுதியில் அவனை நான் நேசிப்பேன். அவ்வாறு நான் அவனை நேசித்து ஆரம்பித்துவிட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற பார்வையாக கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக அல்லாஹ் திரும்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காமிக்கிறாங்க நமக்கு. இப்போ அல்லாஹ் பார்க்கின்ற கண்ணாக, பற்றி பிடிக்கின்ற கையாக, நடக்கின்ற கால்களாக எல்லாம் மாறிவிடுவான் என்று சொன்னால் இது என்ன நம்ம அர்த்தம் விளங்கணும்னா, நம்ம பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், தான் தந்திரமாக நாம் ஏதாவது விஷயம்லாம் செய்வோம், மார்க்கத்துக்கு புறம்பான விஷயம்னு தெரியும் செய்வோம். செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஏதாவது பயான் கேட்கலான்னு எடுப்போம். இந்த யூடியூப்பில் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்ட உலகத்துடைய பொது நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் வருமா, பயானுக்கு வணக்க வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம், உலக செய்தியோடு ஒன்றி போயிடுவோம். அப்போ அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நான் அந்த மனிதன் பார்க்கின்ற கண்ணாக மாறிவிடுவான்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி அனாச்சாரமான விஷயங்களை பார்க்காத நிலை நமக்கு வந்துடும். அப்போ அல்லாஹ் நம்மளுடைய கண்ணாக மாறிட்டானா நேரான வழியில் தான் நம்மளை கொண்டு செல்வான். அதே மாதிரி நம்ம கேட்கின்ற செவியாக மாறிட்டானா தவறான விஷயங்களை, இரட்டை அர்த்த வசன விஷயங்களை இன்றைக்கி நிறையா வர்றதை பார்க்குறோம். டிவி நிகழ்ச்சிலாம் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குள்ள நிகழ்ச்சின்னு போடுறான், அதுலேயும் இரட்டை அர்த்த வசனங்கள் வர்றதை பார்க்குறோம். அப்போ அதையெல்லாம் கேட்கக்கூடாத ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுரும். அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகாதவர்களாக மாறிடுவோம். அனாச்சாரமான விஷயத்தை பற்றி பிடிக்காத நம்ம கைக்கு நம்ம காப்பாற்றி கொள்ள முடியும். அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு பாருங்களேன். அல்லாஹ்வே நாம் பார்க்கின்ற கண்ணாக, கேட்கின்ற செவியாக, நடக்கின்ற காலாக, பற்றி பிடிக்கின்ற கையாக மாறிடுறான்னு சொன்னால் இந்த பாக்கியம் கிடைக்குமா? இந்த பாக்கியம் இந்த இரவு தொழுவதன் மூலமாக நம்ம கிடைக்கிறத பார்க்குறோம். கூடுதலான நஃபிலான வணக்கம் தானே அது, உபரியான வணக்கம் தானே அது. அந்த இரவு தொழுகையை தொழுதோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படும். மேலும் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட அந்த மனிதன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன், என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன், ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை விட நான் எந்த செயலிலும் செய்வதற்கு நான் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கின்றான், அந்த மரணத்தின் மூலம் நானும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பதை வெறுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒரு உபரியான அந்த நஃபிலான அந்த இரவு தொழுகை நம்ம தொழுதோம்னு சொன்னால் ஏராளமான உபரியான வணக்கங்கள் இருக்குது. ஆனால் அந்த இரவு தொழுகைக்கு மிகுந்த ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த உபரியான அந்த இரவு தொழுகையை நாம் தொழுதோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. அவன் நம்முடைய நேர்வழியில் செலுத்தக்கூடிய நடக்கக்கூடிய மனிதனாக நம்மளை மாற்றி விடுவான். இன்னும் சொல்ல போனால் மரணத்தை மனிதன் வெறுக்கிறான், அந்த மரணத்தின் மூலமாக கஷ்டத்தை கொடுப்பதை நான் அவனுக்கு வெறுக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பாதுகாப்பு தருவதாக அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால் இதுவெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உலக வாழ்க்கையில் தேவை தானே. பாதுகாப்பாக நம்ம வாழணும், எது அல்ல நமக்கு தேவை இருக்குதோ, பொருளாதார தேவைன்னா அல்லாஹ்விடத்தை கையேந்தி பிரார்த்தித்தா அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கணும். இப்படி நம்முடைய மனிதர்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ இது அத்தனையுமே நிறைவேற்றுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செய்தியை பார்க்குறோம். புகாரியில் 6502 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நாம் விளங்கியவர்களாக இந்த இரவு தொழுகையை ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுவதற்காக பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு சிறப்பு தொழுகை கிடையாது. எல்லா நாளங்கள்லையுமே அப்படி தானே. ஆயிஷா அம்மாட்ட இரவு தொழுகையை பற்றி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பற்றி கேட்கும் பொழுது ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற நாள்களிலும் 8+3 அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதனுடைய அழகையும் நீட்டத்தையும் நீ நீட்டி தொழுவதையும் அந்த அழகையும் நீ கேட்காது என்பதை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய பழக்கம் எப்படி இருந்துச்சு? ரமலானிலையும் ரமலான் அல்லாத நாளையும் இரவு தொழுகையை தொடர்ந்து தொழுது கொண்டு வந்திருந்தார்கள். இது நம்ம முன்மாதிரி எடுத்துக்கணுமா இல்லையா? நம்ம எல்லா நேரத்துலையும் பேசுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. அவங்கள பார்த்தா நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம், நம்ம பேசிக்கிறோம். இது வெளியில் உள்ள மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏகதூசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவோம். ஏன் தாடி வச்சிருக்கிறீப்பா கொஞ்சம் டிம் பண்ண இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுன்னத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் தாடி வச்சிருக்கிறேன் சொல்கிறோம். இதே மாதிரி வணக்க வழிபாடுகள் எடுத்தோம்னா அதில் நிச்சயம் சரிக்கிட்டு தான் வரும். இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதல் நம்ம எடுத்துக்கிற நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் சரிக்கிடுவோம். உலகத்தில் வாழ்க்கை இருக்குல்ல, பொருளாதாரத்தை தேடுறதில்ல, குடும்பத்தார்கள்ட்ட உறவு முறையை பேணுறதில்ல,
இன்னும் பல விஷயங்களில் அதில் ஜீரோ ஆகிடும், சைக்கிட்டு வந்துடும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் இருந்துடக்கூடாது. ஒரு ரமலான் வந்து நம்மளை அடைந்திருக்கிறதுன்னு சொன்னால் எத்தனையோ சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் உங்களுக்கு மத்தியில் வந்தால் அது உங்களுக்கு மற்ற 11 மாதத்துக்கான பயிற்சி காலம். இதில் எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சிரமத்தைலாம் பார்க்காம அல்லாஹ்வை வணங்கணும், அப்படி வணங்கணும். எப்படி தான தர்மங்கள் செஞ்சீங்களோ அதே மாதிரி மற்ற 11 மாதங்களை செய்யணும். எப்படி இந்த இரவு தொழுகை கடமை போல வந்து ஜமாத்தோட பள்ளிவாசலில் தொழுறீங்களோ மற்ற ஏனைய 11 மாதங்களில் நீங்கள் அதை தொழக்கூடியவர்களாக இருக்கணும் உங்களுடைய இல்லங்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம முன்மாதிரி எடுத்துக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரமலானுக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே இரவு தொழுகளை சரிவர தொழுகக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.